தற்போது தீர்ப்பினுடைய முழு விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அது நீதிமன்றம் வாயிலாக புழல் சிறை கண்காணிப்புக்கு அனுப்பப்பட்டு செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் என்கிற அந்த தகவல்களும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அங்கிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில அவர் தங்குவதற்கு மீண்டும் முல்லை இல்லம் தற்பொழுது தயாராகி வருகிறது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது தங்கியிருந்த அந்த முல்லை இல்லமே தற்பொழுது தயாராகி வருகிறது. சற்று முன்பு விடுதலையாகி வீட்டுக்கு வரும்போது அவரை வரவேற்பதற்கு ஒரு ஆளுயர மாலை அளவு வீட்டுக்குள்ளே தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்லம் மீண்டும் அவர் தங்குவதற்கு சென்னையிலேயே செந்தில் பாலாஜி தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் முல்லை இல்லத்திலே மீண்டும் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக 30ஆம் தேதி அல்லது அக்டோபர் மாதம் முதல் தேதியில் அமைச்சரவை மாற்றம் வர இருக்கிறது. அந்த அமைச்சரவை மாற்றத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக உள்ளார். அவர் ஏற்கனவே பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையை மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பிணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கான பிணை தொகை உள்ளிட்டவைகள்லாம் தயார் செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த உத்தரவை பெற்று இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு புழல் சிறையில் அந்த உத்தரவை வழங்க இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். சிறையில் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுல கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அவர் எங்கு தங்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது தங்கியிருந்த முல்லை இல்லத்திலேயே தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல வரவேற்பதற்கு ஒரு பெரிய மாலை இல்லத்திற்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெறக்கூடிய அந்த அமைச்சரவை மாற்றத்தில் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இடம்பெற இருக்கிறார். இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையை மீண்டும் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. பாலா, கோகுல், இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? புழல் சிறைக்கு எப்போது வழக்கறிஞர்கள் செல்வார்கள்? நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இன்று மாலை முதலமைச்சருடைய டெல்லி பயணத்திற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு, அதுக்கான நேரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமா இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் அந்த பிணை தொகை உள்ளிட்ட ஷூரிட்டிகளை வழங்க இருப்பதாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞரிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகலுக்காக காத்திருந்ததாகவும் தீர்ப்பு நகலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிணைக்கான கண்டிஷன்ஸ், அதாவது பிணைக்கான ஷூரிட்டி அனைத்தையுமே நீதிமன்றத்தில் வழங்க இருப்பதாகவும் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு உடனடியாக புழல் சிறையில் அந்த உத்தரவு நகலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மாலையிலேயே அவர் சிறையில் விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதமாக செய்து கொண்டிருப்பதாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இன்று மாலை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியானால் உடனடியாக விமான நிலையத்திற்கு சென்று 5 மணிக்கு பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு விமான நிலையத்திலேயே சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான விடுதலை செய்வதற்கான அனைத்து நகல்களையும் சிறையில் ஒப்படைப்பதற்கான வேலைகளில் வழக்கறிஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதற்கான ப்ராசஸ் எல்லாம் முடியும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல விடுதலையான பின்னர் செந்தில் பாலாஜி தங்குவதற்கு முல்லை இல்லமும் தயாராகி கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்ய இருப்பதாகவும் அதன் பின்னர் அடுத்த கட்டமாக நாளைய தினம் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உச்சநீதிமன்றத்துடைய ஜாமீன் நிபந்தனைப்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு கையெழுத்து போடுவதற்கான திட்டம் இருப்பதாகவும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்களிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. முன்னதாக தற்பொழுது அந்த பிணைக்கான அந்த சூரிட்டிகளை கொடுப்பதற்குரிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த உத்தரவு கிடைக்கப்பட்டவுடன் உடனடியாக புழல் சிறையில் அந்த உத்தரவு நகல் வழங்கப்பட்டு சிறையிலிருந்து இன்று மாலையே வெளிவருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இன்று மாலை விரைவில் வெளிவந்தால் முதலமைச்சரை இன்று மாலையிலேயே. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 6 நிபந்தனைகள் குறித்தும் அதே நேரத்தில் அவரை வரவேற்பதற்கு அவருடைய இல்லம் தயாராகி வருவது குறித்த செய்திகளையும் பார்த்தோம். மோனிஷா, இனி மற்ற செய்திகளை